கண்டியில் பெய்து வரும் கன மழை காரணமாக பஹல கடுகன்னாவ கனேத்தென்ன பகுதியில் வீடொன்றின் மீதும் வர்த்தக நிலையம் ஒன்றின் மீதும் மண்மேடும் பாரிய கற்பாறையும் சரிந்து வீழ்ந்து நேற்று பாரிய அனர்த்தம் ஏற்பட்டது. இதில் 6 பேர் உயிரிழந்தனர். இப்பகுதியில் ஆய்வு நடவடிக்கை தொடர்ந்தும் இடம்பெற்று வருவதால் அப்பகுதியை பார்வையிட வருகை தர வேண்டாம் என கேகாலை மாவட்ட செயலாளர் மக்களிடம் கோரிக்கை விடுத்துள்ளார். அப்பகுதியை வழமைக்கு கொண்டுவரும் செயற்பாட்டை வெஹரகல ராணுவ முகாம் அதிகாரிகள் முன்னெடுத்து வருவதாக தேசிய கட்டிட ஆய்வு நிர்வாகம் தெரிவிக்கின்றது. கண்டி கொழும்பு பிரதான வீதியின் கடுகன்னாவ பகுதி முழுமையாக மூடப்பட்டுள்ளதால் மாற்று வீதிகளை பயன்படுத்துமாறு போலீசார் சாரதிகளை அறிவுறுத்தியுள்ளனர். அதற்கமைய கொழும்பிலிருந்து குருநாகல் ஊடாகவும் கொழும்பிலிருந்து கரண்டுப்பன ஊடாகவும் கொழும்பிலிருந்து மாவனல்ல ஹெம்மாத்தகம கம்பலை ஊடாகவும் கொழும்பிலிருந்து மாவனல்ல கனேத்தென்ன சந்தியில் கோவில் கந்த ஊடாக பிலிமத்தலாவுக்கு செல்ல முடியும் என போலீசார் சாரதிகளுக்கு அறிவுறுத்தியுள்ளனர். நாளைய தினம் இடம்பெறவுள்ள உயர்தர பரீட்சைக்கு தோற்றும் மாணவர்கள் தமது பரீட்சை நிலையத்துக்கு செல்வதற்கு மாவனல்ல மற்றும் கடுகன்னாவ டிப்போ ஊடாக போக்குவரத்து வசதிகள் செய்து கொடுக்கப்பட்டுள்ளது. இதேவேளை மண்சரிவுக்குள்ளான கடுகன்னாவ பகுதிக்கு மேற்பகுதியில் அமைந்துள்ள ரயில் மார்க்கத்தில் ரயில்கள் பயணிக்கும் வேகம் மட்டுப்படுத்தப்பட்டுள்ளதாக பிரதி அமைச்சர் பிரசன்ன குணசேன தெரிவித்தார். எவ்வாறெனினும் ரயில் போக்குவரத்தை நிறுத்துவதற்கு தீர்மானம் எடுக்கப்படவில்லை எனவும் பிரதி அமைச்சர் குறிப்பிட்டார். கடுகன்னாவ பகுதி தொடர்ந்தும் அபாயமிக்க பகுதியாக இருப்பதால் மிகுந்த கவனத்துடன் செயற்பட வேண்டும் என தேசிய கட்டிட ஆய்வு நிர்வாகம் அறிவுறுத்தியுள்ளது. கடந்த சில நாட்களாக பல மாவட்டங்களில் பெய்து வரும் கன மழை காரணமாக 487 குடும்பங்களைச் சேர்ந்த 1740 பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர். 9 மரணங்கள் பதிவாகியுள்ளதோடு 4 பேர் காயமடைந்துள்ளனர். இந்நிலையில் ஆறுகள் பலவற்றின் நீர்மட்டம் அதிகரித்துள்ளதாக நீர்ப்பாசன திணைக்களம் அறிவித்துள்ளது. கிங், நில்வலா, கலு ஆகிய ஆறுகளின் நீர்மட்டம் அதிகரித்துள்ளதோடு திதுரு ஓயா, அத்தனகல் ஓயா ஆகியவற்றின் நீர்மட்டமும் அதிகரித்துள்ளது. கிங்கங்கையின் நீர்மட்டம் அதிகரித்ததை அடுத்து துடாங்கொட, மாப்பலகம, நாகொட, உனன்பிட்டிய, பத்தேகம உள்ளிட்ட பகுதிகள் நீரில் மூழ்கியுள்ளன. இன்று காலை கிங்கங்கையின் நீர்மட்டம் 4.17 புள்ளியாக காணப்பட்டது. மழை காரணமாக மாத்தறை மாவட்டத்திலேயே அதிக பாதிப்பு ஏற்பட்டுள்ளது. அங்கு 100க்கும் மேற்பட்ட குடும்பங்களைச் சேர்ந்த 360 பேர் பாதிக்கப்பட்டுள்ளதாக மாவட்ட அனர்த்த முகாமைத்துவ பிரிவு தெரிவிக்கின்றது. எவ்வாறெனினும் இன்று காலை வெள்ள அபாயம் ஓரளவு குறைந்துள்ளதாக மாத்தறை அனர்த்த முகாமைத்துவ பிரிவு தெரிவித்துள்ளது. ஊருபொக்க ஓய பெருக்கெடுத்ததனால் அதிக பாதிப்புக்குள்ளான ஊருபொக்க பகுதி தற்போது வழமைக்கு வந்துள்ளதாக மாத்தறை மாவட்ட நிவாரண சேவை பிரிவு தெரிவிக்கின்றது. நில்வலா கங்கை மற்றும் அதன் கிளை ஆறான கிரம ஆறு ஓயா பெருக்கெடுத்தமையினால் பல வீதிகள் தொடர்ந்தும் நீரில் மூழ்கியுள்ளன. அக்குரச சியம்பலாகொட வீதி மற்றும் அக்குரச கம்புருப்பிட்டிய வீதி ஆகியன நீரில் மூழ்கியுள்ளன. இதேவேளை பொல்கொள்ள, அலிகொட்ட ஆறு, ராஜாங்கனை, அங்கமுவ உள்ளிட்ட பல நீர்த்தக்கங்களின் வான்கதவுகள் திறக்கப்பட்டுள்ளன. கன மழை காரணமாக மத்திய மலைநாட்டின் அநேக பகுதிகள் பனிமூட்டத்துடன் கூடிய நிலைமை காணப்படுவதால் சாரதிகள் மிகுந்த அவதானத்துடன் செயற்பட வேண்டும் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது. பதுளை, கொழும்பு, காலி, ஹம்பாந்தோட்டை, களுத்துறை, கண்டி, கேகாலை, குருநாகல், மாத்தலை, மாத்தறை, நூரெலியா மற்றும் ரத்தினபுரி ஆகிய மாவட்டங்களுக்கு விடுக்கப்பட்ட சரிவு அனர்த்த எச்சரிக்கை தொடர்ந்தும் நீடிக்கப்பட்டுள்ளது. இதேவேளை கன மழை தொடர்பில் வளிமண்டல திணைக்களம் இன்று எச்சரிக்கை அறிவித்தலை விடுத்துள்ளது. மேல், சபரகமுவ, தென் மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் மன்னார், கண்டி மற்றும் நூரெலியா ஆகிய மாவட்டங்களிலும் 100 மில்லிமீட்டருக்கும் அதிக கன மழை பெய்யக்கூடும் என எதிர்வு கூறப்பட்டுள்ளது. கனமழையுடன் பலத்த காற்று மற்றும் மின்னல் தாக்கம் இருக்கும் என்பதால் அனர்த்தங்களை குறைத்துக் கொள்ள தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு மக்களுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. இதே நேரம் மலையகத்தில் நிலவும் சீரற்ற காலநிலை காரணமாக ஹட்டன் ரயில் நிலைய பொறுப்பதிகாரியின் உத்தியோகபூர்வ இல்லம் 3 அடி உயரத்திற்கு நீரில் மூழ்கியுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவித்தார். தொடர்ச்சியாக பெய்து வரும் அடைமழை காரணமாக ரத்னபுரி கொல்லண்ண பிரதேச செயலகத்துக்குட்பட்ட ஏஎஸ் தோட்டத்தில் நேற்றைய தினம் மண் சரிவு அபாயம் ஏற்பட்டுள்ளது. இதனால் அப்பகுதியைச் சேர்ந்த 5 குடும்பங்கள் தோட்டத்தில் உள்ள பிரஜாசக்தி நிலையத்தில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். இவர்களுக்கு தேவையான உதவிகளை தோட்ட நிர்வாகம், கொல்லண்ண போலீசார், பிரஜாசக்தி உத்தியோகத்தர்கள் உள்ளிட்ட பலர் வழங்கி வருகின்றனர்.